நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர், நோய்களை குணமாக்கியவர், எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவர், நாம் இருக்கிற இடத்துல இன்று நம்மை சந்திக்கிறார். நீ அஞ்சாத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, திகையாத, வருத்தப்படாத, தைரியமாயிரு, நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசைகளுக்கெல்லாம் உண்மையில் வந்து உன்னை நினைக்கும். நீ நகரிலும் ஆசி பெறுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெறுவாய், நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க இருக்கும் நாட்டில் நீ ஆசி பெறுவாய், நீ உயர்வாய் அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். இது பொய்யில் அன்பாந்தவளே, நாம் கடவுளுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம்னா நாம் உயர்வோம் அன்றி தாழ்ந்து போக மாட்டோம். இந்த நேரத்துல ஆண்டவர் விரும்புகிறார், அவருடைய பிரசனத்துல உட்கார்ந்து அவருக்குரியதை அவருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம அவருக்குரியதை அவருக்கு கொடுக்க நாம் தயாரா இருக்கிறோமா? தாராளமா கொடுக்க நான் தயாரா இருக்கிறோமா? நீங்க இருக்கிற இடத்துல தாழ்ந்து பணிந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துங்க. அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவர் என்று வாஞ்சியோடு பாடுவோம். குடும்பமாக நாம் முழந்தால் படியிட்டு நம்முடைய இரு கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி குடும்பத்தை ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீரோடு பாடுவோம். தேவன் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவன் கருணையிலே அற்புதமாக எமைப்படுத்தி கற்பர நீரே எமை மீட்டி பொற்புடன் அப்ப ரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானே. இத்தனை வழிகளில் முதன்பே என்பித்தமை நீ ஆட்கொண்டி அப்ப வடிவில் நமக்காக நம்முடைய குடும்பத்தை ஆஸ்வதிக்க பிரசனமாக இருக்கிற ஆண்டவருடைய முன்னிலை வண்டியிட்டு ஆதரவு சத்திரமா கண்ணீர் ஒப்பு கொடுக்கலாமா? அற்புதமாக எமை படைத்தீ, கற்பர நீரே எமை மீட்டே, ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானி. எத்தனை வழிகளில் உமதன்பை எந்தி தெவை நீராட்கொண்டே. அன்பின் தேவன் கருணையிலே
கல்வாரி மலையில் சிகரமதில் கனிவுடன் தினமியமை நிலைநிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவேன். இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையின் யாவரும் வாழ தயை புரிவேன். அந்த நேரம் நம்முடைய குடும்ப ஒப்பு கொடுக்க நேரம், இயேசுவின் கல்வாரி அந்த அன்போடு ஒப்பு கொடுக்க நேரம். கல்வாரி மலையில் சிகரமதில் கனிவுடன் தினமேமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவேன். இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவேன். அன்பின் தேவனற் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்விட துணை செய்வேன். அன்பின் தேவனற் கருணையிலே. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே நமக்காக பிரசன்னமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை கண்ணும் கருத்துமாக வழி நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், தைரியமாயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இது நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையாக இன்று நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிக்கிற அந்த வேளையிலே இன்று சிறப்பாக குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்காக நாம் ஜெபிப்போம். தொடக்க புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். கடவுள் அவளுக்கு ஆசி வழங்கி பலகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்றார். குறைகால பிள்ளை பேரும் மலடும் உன் நாட்டில் இரா, உன் வாழ்நாள்களில் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன். விடுதலை பயண புத்தகம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நான் வாசிக்கின்றோம். படைகளின் ஆண்டவரே, நீரும் அடியாளாகி என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நான் வாசிக்கின்றோம். திருப்பாடல் 113:9 மலடியை அவர் இல்லத்தில் வாழ வைக்கின்றார், தாய்மை பேறு பெற்று மகிழ்மாறு அவளுக்கு அருளுகின்றார். ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல உன் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தெடுத்திருக்கிறார். கருவுரை இயலாது என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஆண்டவர் காலங்களை எல்லாம் கடந்தவர், நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை தெரிந்து வைத்திருக்கிற தெய்வன் இதோ நம்மை பார்க்கிறார். உரிய காலத்திலே அண்ணாவுக்கு குழந்தை பேற்றை கொடுத்த ஆண்டவர், நான் அவனை ஆண்டவரிடம் கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அண்ணா ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி கடவுளுக்கு அந்த மகனை ஒப்படைத்தார். தொடக்க நூல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வரை இறைவார்த்தையிலே அப்போது ஆண்டவர் ஆபிரகாமின் வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினர் இருப்பார் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இந்த நேரம் நீங்கள் இருக்கிற இடத்துல நற்கருணை ஆண்டவரிடம் உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. இந்த தெய்வத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழ்கிற இந்த வேளையில நீங்கள் இருக்கிற இடத்திலேயே பக்தியோடு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்காக ஜெபிங்க. எத்தனை பேர் உங்களோட ஜெபிக்க கேட்டிருக்கலாம், உங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம். எத்தனை பேர் பல இடங்கள்ல இருந்து ஜெபிக்க கேட்டிருக்கலாம். ஒவ்வொருவரையும்
ஆண்டவருடைய கரங்களை சமர்ப்பிப்போம். ஆண்டவர் வல்லமையாய் ஆசீர்வதிக்கட்டும், தொடட்டும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு வருவாம். இந்த நேரத்துல ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்கிற பொழுது, நன்றி செலுத்துகிற பொழுது, குடும்பத்தின் உறவுகள் கஷ்டங்களில் ஆறுதலாய் முன்னே நின்று என்னை வழிநடத்தினாய். இந்நாளும் நீ செய்த நன்றிகளை வாயார எடுத்து நான் போற்றிடுவேன். காலமெல்லாம் நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா. வல்லவரே, நல்லவரே ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. உன்னதத்தின் தேவனே உமக்கே ஆராதனை. என் உயிர் உள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, ஆராதனை என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம், துதிப்போம், நன்றி செலுத்துவோம், பக்தியோடு வாஞ்சியோடு பாடுவோம். வல்லவரே, நல்லவரே ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. 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 உன்னதத்தின் தேவனே உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை சுத்தமாக. ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை. துன்புறும் வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்த்து உந்தன் கரம் நீட்டியே என்னை தூக்கி நிறுத்தினீர். இந்த நாளும் நன்றி ஐயா. என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம், துன்பம், பிரச்சனைகள், கஷ்டப்பட்ட பொழுது கண்ணீரோடு கதறி அழுது உம்மை கூப்பிட்டேன். நீர் என்னை தூக்கி நிறுத்தினீர். நீர் உயிருள்ள ஆண்டவர், வாழ்வு கொடுத்த தெய்வன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துன்புறும் வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்த்தி. துன்புறும் வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்த்தி. உந்தன் கரம் நீட்டியே என்னை தூக்கி நிறுத்தினீ. உந்தன் கரம் நீட்டியே என்னை தூக்கி நிறுத்தினீ. இந்த நாளும் நன்றி ஐயா. இந்த நாளும் நன்றி ஐயா. ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை சத்தமாக. ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை. குடும்பத்தின் உறவுகள் கஷ்டங்களில் ஆறுதலாய் முன்னே நின்று தூக்கி விட்டீர். இந்த பாரம் தீரவே உந்தன் சிறகில் தாங்கினீர். நெஞ்சம் சொல்லும் நன்றி ஐயா. என்னுடைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்த பொழுது
நீர் வழி நடத்தினீர் அப்பா. அப்பா, காலமெல்லாம் நன்றி, நெஞ்சம் சொல்லும் நன்றி. நன்றி சொல்லலாமா? குடும்பத்தோடு நன்றி சொல்லலாமா? குடும்பத்தின் உறவுகள் கஷ்டங்களில் ஆறுதலாய் முன்னே நின்று தூக்கிவிட்டீர். குடும்பத்தில் உறவுகள் கஷ்டங்களில் ஆறுதலாய் முன்னே நின்று தூக்கிவிட்டீர். இந்த பாரம் தீரவே உந்தன் சிறகில் தாங்கினீர். எந்த பாரம் தீரவே உந்தன் சிறகில் தாங்கினீர். நெஞ்சம் சொல்லும் நன்றி ஐயா, நெஞ்சம் சொல் நன்றி ஐயா. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. நோயினால் தனிமையில் தவித்தேன், நான் சொல்லிட முடியாத அவதியுற்றேன். மருத்துவராய் நிறுமே இந்த கண்ணீர் துடைத்திட்டீர். நன்றி 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 ஐயா. பல்வேறுபட்ட நோய் நொடிகள், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பல்வேறுபட்ட நோய் நொடிகள், மருத்துவெல்லாம் கைவிடப்பட்ட அந்த நிலை உம்மை நோக்கி கண்ணீரோடு காதறி அழுது ஜெபித்தேன். நீ தொட்டீர், சுகப்படுத்தினீர், நலப்படுத்தினீர். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நோயினால் தனிமையில் தவித்தேனான், சொல்லிட முடியாத அவதியுற்றேன். நோயினால் தனிமை தவித்தேனான், சொல்லிட முடியாத அவதியுற்றேன். மருத்துவராய் நீருமே எந்த கண்ணீர் துடைத்திட்டீ. மருத்துவராய் நீருமே எந்த கண்ணீர் துடைத்திட்டீ. நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. என் வாழ்வில் நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைத்து போற்றிடுவேன். தாயாய் நல்ல தோழனாய் தோள் கொடுத்து உதவினீர். காலமெல்லாம் நன்றி ஐயா. அப்பா நன்றி, அப்பா நன்றி. என்னுடைய குடும்பத்தை வழி நடத்துகிற நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி. குடும்பத்தோடு நன்றி சொல்லாமா? நன்றி சொல்லாமா? என் வாழ்வில் நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைத்து போற்றிடுவே. என் வாழ்வில் நீ செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைத்து போற்றிடுவே. தாயாய் நல்ல தோழனாய் தோள் கொடுத்து உதவினி. தாயாய் நல்ல தோழனாய் தோள் கொடுத்து உதவினி. காலமெல்லாம் நன்றி ஐயா, காலமெல்லாம் நன்றி ஐயா. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. நல்லவரே நல்லவரே ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. உன்னதத்தின் தேவனே உமக்கே ஆராதனை.
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்கள் மேல் எழுப்பும், எல்லாரும் கரங்கள் மேல் எழுப்பும். ஆராதனை ஆராதனை சேர்ந்து பாடுவோம் சத்தமாக. ஆண்டவரை துதிப்போம், போற்றுவோம், புகழ்வோம், நன்றி சொல்வோம். உமக்கு ஆராதனை 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 உமக்கே ஆராதனை ஆராதனை நம்மளோட கரங்களை மேல் எழுப்பும் பக்தியோடு. ஆராதனை ஆராதனை சத்தமாக. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. குடும்பத்தோடு பாடும். ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. இன்னும் சத்தமாக. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை என்று நற்கண்ணே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செலுத்தினோம். இன்று நாம் ஒரு சிறப்பு கருத்துக்காக இந்த நாள் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை இன்று குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்காக, குழந்தை வர வேண்டி ஜெபிப்போருக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோமா? நாம் கடவுளுக்கு தாராளமா இருந்தானா கடவுள் நமக்கு தாராளமா இருப்பார். சீசருக்குரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுங்கள். மத்திய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துல இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். கத்தோலிக்க திரு அவையிலே எவரையுமே கட்டாயப்படுத்தி காணிக்கை பெறக்கூடிய முறை இல்லை. இறைவனுக்கு அவர் தந்த பல்வேறு ஆசிகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்றியை வெளிப்படுத்தும் வண்ணம் காணிக்கை தருவதை கத்தோலிக்க திரு அவை விரும்புகிறது. எருசலேம் கோவிலிலே காணிக்கை பெட்டியிலே மக்கள் காணிக்கை போடுவதை இயேசு கவனிக்கிறார். செல்வர்கள் காணிக்கை போடுகிறார்கள். வறுமையிலே வாடும் கைம்பெண்கள் ஒருவர் காணிக்கை போடுகிறார். செல்வர் மிகுதியாக காணிக்கை செலுத்துகின்றனர். ஏழை பெண்ணும் 2 காசுகளை போடுகிறார். இயேசு கூறுகிறார், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரை விட மிகுதியாக காணிக்கை போட்டிருக்கிறார். என்றால் அவர்கள் அனைவருமே தங்களிடம் இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டார்கள். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டு விட்டார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுள் அகத்தை பார்க்கிறார். ஏழை கைம்பெண்ணின் தாராள உள்ளத்தை இயேசு பாராட்டுகிறார். எனவேதான் திருத்துத பவுல் மிக அழகாக சொல்வார். குருந்தியர்கள் 2ஆம் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 7 இருவாத்திலே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். மன வருத்தத்தோடு கட்டாயத்தினால கொடுக்க வேண்டாம், முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். தாராள உள்ளத்துடனும் அன்போடும் காணிக்கை தந்த ஆபேலை கனிவுடன் கண்ணோக்கினார் கடவுள். ஆபேலும் தம் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீர்களை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கனிவோடு கண்ணோக்கினார். ஆபிரகாம் கெதலகுமரையும் அவனுடைய இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தான். அப்போது சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வருகிறார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவீராக என்று சொல்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 1 கொடுத்தார் என்று தொடக்க நூல் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கின்றோம். லேவியர் ஆகமும் நிலத்தில் தானியங்களும் மரங்களில் கனிகளும் 10 1 ஆண்டவருக்குரியது. இறைவாக்கினர் மலாக்கி நூலிலே காண்கின்றோம், நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள், நீங்கள் தர வேண்டிய 10 1 காணிக்கையும் தான். என் இல்லத்தில் உணவிருக்கும் பொருட்டு 10 1 முழுவதை கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பலன்களை திறந்து
உங்கள் மேல் ததும்பி வழிமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார். இறை ஊழியர்களையும் ஏழைகளையும் பராமரிக்க நாம் காணிக்க தர வேண்டும் என்கிறார். 3ஆம் ஆண்டு இறுதியிலே அவ்வாண்டில் விளைகிற எல்லா பழங்களில் 10 ஒரு பாகத்தை பிரித்து உனது நகரின் வாயில் அருகே வை. உன்னோடு பங்கும் சொத்துரிமை இல்லா லேவியரும் உடைய நகரில் வாழும் அந்நியரும் அநாதைகளும் கைம்பெண்களும் உண்டு நிறைவு கொள்வர். அப்போது அனைத்து செயல்களில் நீ கடவுளாகிய ஆண்டவனுக்கு ஆசி வழங்குவார். இணைச்சட்ட நூல் 14ஆம் அதிகாரம் 28 முதல் 29 உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்கின்றோம். ஒரு நேர்மையான ஒரு மனிதர் தோபித் சட்டங்களை முழுமையாக கடைபிடித்தவர். அறுவடையின் முதல் கனியையும் விலங்கின் தலையீர்களையும் கால்நடைகளை 10 ஒரு பங்கையும் முதன்முறையாக நறுக்கப்பட்ட ஆட்டு முடியும் எடுத்துக்கொண்டு வந்து எருசலேமுக்கு வருவது விளக்கம். அவற்றை காணிக்கையாகுமாறு ஆரோன் மைந்தர்களாகி குறுக்குள்ள வந்து கொண்டு வந்தேன். அதுபோன்று தானியம், திராட்சரசம், ஒலிவை எண்ணெய், மாதுளம் பழம், அத்திப்பழம் ஆகியவற்றை மற்ற பழங்களிலும் 10 ஒரு பங்கை எருசலேமில் திருப்பணி புரிந்து வந்த லேவியிடம் கொடுத்து வந்தேன். மேலும் 10 மற்றொரு பங்கை விற்று 6 ஆண்டுகளுக்கு சேர்த்து வைத்த பணத்தை எருசலேமுக்கு எடுத்து சென்று பகிர்ந்து கொடுத்து வந்தேன். 10 3வது பங்கை கைவிடப்பட்டவருக்கும் கைம்பெண்களுக்கும் யாரும் இல்லாதவர்களுக்கும் கொடுப்பதை நாம் தோபித்துடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். குருக்கள், கிரிப்பணி செய்பவர்கள், நற்செய்தி பணியாளர்கள், அனாதைகள், முதியோர், விதவைகள், ஊனமுற்றோர், நோயாளிகள், மனவளர்ச்சி குன்றியோர், மனநோயாளிகள், பாதிக்கப்பட்டோர் ஆகியோரை பாதுகாத்து பராமரிக்கும் ஒவ்வொருவரையும் கண்முன் நிறுத்தி தாராள உதவியுடன் உள்ளத்துடன் உதவி செய்வது நம்முடைய கடமை. இறைவனுக்கும் அயலாருக்கும் பல்வேறு பணிகளை செய்து வயது முதிர்ந்த நிலையில், நோயிற்ற நிலையில் குருக்களும் கன்னிகளும் துறவிகளும் உதவுவது நம்முடைய கடமை. அன்புக்குரியவர்களே, இறைவன் நமக்கு தந்த செல்வம் அவருடைய கொடை. இறைவனுக்குரியதை இறைவனுக்கும் பிறருக்குரியதை பிறருக்கும் கொடுக்காமல் பேராசியுடன் சேர்க்கப்படக்கூடிய செல்வத்தினால் பயன் ஒன்றும் இல்லை. லூக்காஸ் செய்தி 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எவ்வகை பேராசைக்கு இடங்கொள்ளாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. பிறரை பற்றி அக்கறையின்றி வாழ்ந்த அறிவற்ற செல்வனின் ஓமையை நாம் அனைவருக்கும் ஆண்டவர் கூறியது. செல்வனின் நிலம் நன்றாய் விளைந்தது. இறைவனை பற்றியும் பிறரை பற்றியும் அக்கறை இல்லாத அவன் கூறினான், என் களஞ்சியங்களை எடுத்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கின்றைய தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சே, உனக்கு பல்லாண்டு கால வேண்டிய பல பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டவுடன் நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திரு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அன்றிரவே அவனிடம், அறிவிலி, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், நீ சேர்த்து வைத்தவை யாருடைய ஆகும் என்றார். கடவுளுடைய முன்னிலே செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்போர் இத்தகையோரே. அன்புக்குள்ளே, கடவுள் நமக்கு நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நிறைய தம்பதிகள் சொல்லக்கூடிய ஒன்று, எவ்வளவுதான் காசு, பணம், சொத்து, சுகம் இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லை என்ற ஒரு ஏக்கம். இன்று நிறைய குடும்பங்கள், நிறைய தம்பதிகள் இருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். அன்புக்குள்ளே, கடவுளுக்கு தெரியும் யாருக்கு இதை எப்போது எந்த நேரத்தில் எப்படி கொடுக்கணும். கடவுளுக்கு மட்டுமே தெரியும். நம்முடைய கடவுள், நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை அறிந்த கடவுள், நாம் மனசார அவருக்குரியதை நாம் அவருக்கு கொடுக்கணும் அவர் விரும்புகிறார். நாம நம்முடைய மனசார நாம் தாராளமா இருந்தோம்னா அவர் நமக்கு தாராளமா இருப்பார். அன்பாந்தவர்கள், இந்த நேரம் மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய குடும்பங்களை ஆண்டோடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற நேரம், நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டோடைய பிரசனத்தை கொண்டு வருகிற நேரம். உன்னுடைய குடும்பம், என் குடும்பம், என் கண்ணீர், மன வருத்தம், சோதனை, வேதனை, போராட்டங்கள், இடர்பாடுகள், வெளியில் சொல்ல முடியாத மனதாபங்கள், கவலைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பிரசனத்தை கொண்டு வருகிற நேரம். மிக சிறப்பான குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாதம் நேரம். எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே என்ற பாடலை பாடி பக்தியோடு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளை அர்ப்பணிப்போம். நம்முடைய தேவையை அர்ப்பணிப்போம். கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை ஆண்டவர் தர
நான் முகமலர்ச்சியோடு கொடுத்தோம்னா ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார் என்ற நம்பிக்கையில பக்தியோடு பாடுவோம். என்னடுவே வீட்டிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என்னடுவே வீட்டிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என்னடுவே வீட்டிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. ஆண்டவரே, இதோ என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற, என் குடும்பம் என் கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன். ஆண்டவரே, பல்வேறு விதமான பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு ஒரு சரியான புரிதல் இல்ல, என் குடும்பம் பலவீனமான குடும்பம். ஆண்டவரே, நீ சொல்லிருக்கிறீர், தீர்ப்பிடாத என் குடும்பத்துல நாங்கள் தேவையில்லாத பேச்சுகள் பேசி குடும்ப உறவுல பல விதமான குழப்பங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாருங்க ஆண்டவரே, உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. என் குடும்பம் என் கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன், மனபாரம் சுமைகள் எல்லாம் தீர்த்திடவே துடிக்கிறேன். என் குடும்பம் என் கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன், மனபாரம் சுமைகள் எல்லாம் தீர்த்திடவே துடிக்கிறேன். வேதனையில் பரிதவித்து சோர்வுடனே நிற்கிறேன், வேதனையில் பரிதவித்து சோர்வுடனே நிற்கிறேன். வருவாய் துணையாய் கருணை நாதரே, வருவாய் துணையாய் கருணை நாதரே. என்னருவே வீட்டிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என்னடுவே வீட்டிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. ஆண்டவரே, உடைந்து போன உள்ளத்தோடு நொறுங்கி போய் வந்திருக்கிற பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. ஆண்டவரே, என்ன பண்றது தெரியல, என்ன செய்யணும் தெரியல, ஆண்டவர் எங்க போன்னு தெரியல, குழப்பங்கள், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை சூழல். துடுங்க ஆண்டவரே, மன மாற்றத்தை தாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, நொறுங்கி அந்த வாழ்வு ஆண்டவர் தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உடைந்து போன உள்ளத்தோடு நொறுங்கி நானும் வருகிறேன், கசந்து போன உணர்வோடு நொந்தழுது நிற்கிறேன். உடைந்து போன உள்ளத்தோடு நொறுங்கி நானும் வருகிறேன், கசந்து போன உணர்வோடு நொந்தழுது நிற்கிறேன். மனம் திறந்து நீ பேச உரிமையோடு கேட்கிறேன், மனம் திறந்து நீ பேச உரிமையோடு கேட்கிறேன். வருவாய் துணையாய் கருணை நாதரே, வருவாய் துணையாய் கருணை நாதரே. என்னடுவே வீட்டிருக்கும் கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என்னடுவே வீட்டிருக்கும் கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. ஆண்டவரே, உடல் உள்ள நோய்களினால் அவதியுற்று விழல்கிறேன்,
எத்தனையோ விதமான வியாதிகள் ஆண்டவரே, வாயில கேன்சர், வயிற்றுல கேன்சர், இதே தடை போன்ற அல்சர் வியாதி சுகமாக்குங்க. சர்க்கரை வியாதி, சின்னில வியாதி, சின்னில கல், உடம்புல அரிப்பு குணமாங்க. தீராத வயிற்று வலி, முட்டு வலி, தலைவலி, காலு வலி, குறுக்கு வலி ஆண்டவரே என்ன பண்ண தெரியல, போகாத ஆஸ்பத்திரி இல்ல ஆண்டவரே, குழந்தை வாக்கு இல்ல. தொடர்ந்து ஆண்டவரே ஆஸ்வதிங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. உடல் உள்ள நோய்களினால் அவதியுற்று உழல்கிறேன், ஏளனமாய் வெறுக்காமல் குழந்தை வரம் கேட்கிறேன். உடல் உள்ள நோய்களினால் அவதியுற்று உழல்கிறேன், ஏளனமாய் வெறுக்காமல் குழந்தை வரம் கேட்கிறேன். தனிமையிலே வெறுமையிலே அனாதையாய் அலைகிறேன், தனிமையிலே வெறுமையிலே அனாதையாய் அழைகிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே, வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே, என் நடுவே வீட்டிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே, என் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. ஆண்டவரே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் கதவு திறக்கப்படும் சொன்னீங்களே ஆண்டவரே. இதோ ஆறாத காயங்கள் தீராமல் தவிக்கிறேன், போராடு இந்த உலகில் அமைதி தேடி அழுகிறேன் ஆண்டவரே. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை சூழல் இது. இந்த நாட்களில ஆண்டவரே ஒரு சோர்வு ஆண்டவரே, ஒரு சோர்வு என்ன பண்ண தெரியல. தொடுங்க ஆண்டவரே, ஆஸ்வதிங்க ஆண்டவரே. காயங்கள் தீராம தவிக்கிறேன், போராடும் இவ்வுலகில் அமைதி தேடி அலைகிறேன். ஆறாத காயங்கள் தீராம தவிக்கிறேன், போராடும் இவ்வுலகில் அமைதி தேடி அலைகிறேன். வேலையிலே சுமைகளோடு தள்ளாடி சோகிறேன், வேலையிலே சுமைகளோடு தள்ளாடி சோகிறேன். வருவாய் துணையாய் கருணை நாதரே, வருவாய் துணையாய் கருணை நாதரே, என் நடுவே. எல்லாரும் கரங்களை மேல வைத்து ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை மேல வைத்துங்க. நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, கரங்களை மேல எழுப்புங்க. ஆண்டவரே, இதோ கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, உங்களுடைய துன்பங்கள் என்ன, உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. குடும்பத்தோட ஒவ்வொரு நபரையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. நீர் வல்ல தேவன், நீர் வல்ல தேவன். ஆண்டவரே, இதை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என்னுடைய குடும்பம் பலவீனமான குடும்பம் ஆண்டவரே, என்னை போல எத்தனையோ குடும்பங்கள் இந்த உலகத்துல இது இந்த நேரத்தை உலகத்தில் பல இடங்களில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருத்தர் கூட வெறும் கையோட போக கூடாது. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க தேவனே. உன் கடவுளாய் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நான் வாசிக்கிறார். துணிந்து நிலஞ்சாதே, கவலைப்படாதே, ஏன் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் செல்லும் இடமெல்லாம் முன்னோடி இருப்பேன். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். நம்முடைய குடும்பம் எங்க போனாலும் ஆண்டவர் நம்மோடு வர இருக்கிறார். கவலைப்படாதீங்க, அதே ஆண்டவர், மிகப்பெரிய அந்த வாக்குறுதி கொடுத்த அதே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது இந்த நாள்ல அன்புக்குரியவர்களே, மிக சிறப்பான விதத்துல கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்கிற இந்த வேளையில ஆண்டவர் நாட்கள் நம்மை வழிநடத்தட்டும். இந்த விடுதலை ஜெபமாலை, சக்தி வாய்ந்த இந்த விடுதலை ஜெபமாலை நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் வல்லமையாய் வழி நடத்தட்டும்.
இந்த 10 மணியிலே அகில உலக மக்களுக்காக, குறிப்பாக இந்த தொற்றுநோயின் தாக்கத்தினால் தனிமைப்படுத்தப்பட்டு கஷ்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக பக்தியோடு நாம் இருக்கிற இடத்துல ஜெபிக்கலாமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாம் கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. முன்னதால் படியிட்டு மாண்பீகத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்துல உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.